Hi friends, good evening. Welcome back to my channel. நம்ம Monday market ஓட analysis பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். So இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட் நம்ம பார்க்க போறோம். So இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வந்து ஒரு நல்ல புல் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. பட் வியாழக்கிழமையோட ஐயவும் மார்க்கெட் பிரேக் பண்ணல. பட் டவுன் சைடும் மார்க்கெட் பிரேக் பண்ணாம ஃப்ரைடே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ மண்டேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடேவோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 23,800 ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 24,500 ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம்ல. பட் இதுவே மார்க்கெட் கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை, அதாவது ஃப்ரைடேவோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தரா 24,350 ரேஞ்சை டச் பண்ணும். அகைன் மார்க்கெட் வந்து இந்த 24,350 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24,500 ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்றோம் அப்படின்னும் போது என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 23,970 தான் என்னோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,900. இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 23,800 என்னோட செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். பட் இதுவே நம்ம 15 மினிட்ஸ் கால் சைடு நம்ம கன்சிடர் பண்ணும்போது 24,050 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தரா 24,100. ஸோ 24,100 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்ல நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24,200 ரேஞ்ச் இருக்கும். ஸோ நிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24,050. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 24,120. இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,200 ரேஞ்ச் என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அண்ட் இதுவே புட் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது 23,970. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 23,900. இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,850 ரேஞ்ச் என்னோட சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. பட் நிஃப்டி வியாழக்கிழமை நல்ல மூவ்மெண்ட்டாக இருக்கும்போது இது பேங்க் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஒன்றும் நடக்கல. பட் ஒரு 560 அரௌண்ட் ஒரு 600 பாயிண்ட்டுக்குள்ள மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருந்தது. பட் நேற்று வந்து ஒரு ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஃப்ரைடேவோட லோவையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஐ மீன் வியாழக்கிழமையோட லோவையும் பிரேக் பண்ணி ஃப்ரைடே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடேவோட லோ தான் ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 51,650 ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும். பட் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 52,500 ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன் டே டைம் ஃப்ரேமில். ஸோ நெக்ஸ்ட் 50,988 950 ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனாலும் நெக்ஸ்ட் சப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50,500 நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கும். பட் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை கன்சிடர் பண்ணும்போது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த 50,900 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 50,500 ரேஞ்சாக இருக்கும். பட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த 50,000 51,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 51,100 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 51,300. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் 51,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் 51,100. நெக்ஸ்ட் 51,300. இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 51,500.
சப்போர்ட் லெவலா நான் கன்சிடர் பண்றது 50,900. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 50,500 ரேஞ்ச் இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து இப்போ நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்க போறோம். ஸோ ஃபின் நிஃப்டியில பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸ்ல என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபின் நிஃப்டியில, அதாவது ஃப்ரைடேவோட லோ 23,700. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 23,650 ஒரு செகண்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். பட் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தரா 23,630 ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். பட் இதுவே ரெசிஸ்டன்ஸ் லெவலா நான் கன்சிடர் பண்றது 23,770. இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,850 ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆக்ட் ஆகும் 15 மினிட்ஸ்ல. ஸோ ஃபின் நிஃப்டியில 15 மினிட்ஸ்ல என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,775. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,850. சப்போர்ட் லெவலா நான் கன்சிடர் பண்றது 23,700. நெக்ஸ்ட் 23,650, 23,670. இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,635. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டியில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். கண்டிப்பாக என்னோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.